வணக்கம். தலைமைத்துவம் எல்லா காலங்களிலும் ஒரே வகையான தலைமைத்துவத்தின் மூலமாக வாழ்வியல் அமைந்துவிடாது. இன்றைக்கு உலகத்தினுடைய தலைமைத்துவம் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது ஆண்டான் அடிமை, நிலப்பிரபுத்துவம் இவ்வகையாக அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வகையிலே தலைமைத்துவங்கள் உருவாகி அவற்றிலிருந்த விடுதலைகளை உருவாக்கியிருந்தது. பிறகு இந்த காலனித்துவ காலங்களிலே அதற்கு எதிர்வினையாக்குகிற வகையிலே அந்த சூழலுக்கு ஏற்ற வகையிலே போராட்டங்களையும் அகிம்சை போன்றவற்றை காட்டி தலைமைத்துவங்கள் உருவாகியது. பிறகு இந்த நாடுகளுக்கு சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு அந்த நாட்டினுடைய சுதந்திரம் சம்பந்தமாக தங்களுடைய சரியான எண்ணங்களையும் நோக்கங்களையும் கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து ஒரு புதிய தலைமைத்துவத்தை உருவாக்கினார்கள். இப்படி இருக்கும் ஒரு சூழ்நிலையிலே இந்த நாடு படிப்படியாக அரசியல் கட்சிகள் சார்ந்தும் மத சம்பந்தமாகவும் இன மொழி சம்பந்தமாகவும் பல தலைமைத்துவத்தை உருவாக்கியிருக்கிறது. இதுபோலவே இன்று இருக்கக்கூடிய தமிழ் தேசிய தலைமைத்துவமாக கடந்த ஒரு 76ஆம் ஆண்டு தொடக்கம் நீண்ட காலமாக ஒரு போரினை செய்வதற்கு அல்லது தமிழ் மக்களுக்குரிய எழுச்சியையும் ஒரு தனித்துவமான ஒரு அரசை கூட நிறுவுகின்ற வகையிலே உருவாகிய விடுதலை புலிகள் போன்றவர்களும் அல்லது இன்னும் இருக்கக்கூடிய பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரன், ஸ்ரீ சபாரத்தினம், டக்ளஸ் தேவானந்தா, இப்படி ஏராளமானவர்கள் தங்களையும் தலைமைத்துவத்தோடு கூடி அந்த சமூகத்தை வழிநடத்துகின்ற பல்வேறு விஷயங்களிலும் வெற்றிகளையும் தோல்விகளையும் கண்டிருக்கிறார்கள். இச்சூழ்நிலைகளே எங்களுடைய கடந்த காலங்களுடைய ஜேவிபி கட்சியாக இருந்த ஜேவிபி கட்சியினுடைய ரோஹன விஜயவீர் அவர்களும் அவருடைய போராட்ட காலத்திலே ஒரு தலைமைத்துவ பண்போடு அந்த குழுவினை வழிநடத்தியிருக்கிறார்கள். அரசியல் சார்ந்து பல்வேறு அரசியலாளர்கள் இந்த நாட்டை, எங்களுடைய தேசத்தை வழிநடத்தியிருக்கிறார்கள். உலகமும் அப்படித்தான் இவ்வகையான பல்வேறு கோட்பாடுகளோடு சில தலைமைத்துவங்கள் காலத்துக்கு காலம் தோன்றி பல மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலைகளே தற்சமயம் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய சீமான் போன்றவர்கள் சில தலைமைத்துவத்தை கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஒரு வகையான தலைமைத்துவத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைமைத்துவத்தை கொண்டிருக்கிறது. காலத்திற்கு காலம் அகப்புற சூழ்நிலைக்கு ஏற்ற வகையிலே தலைமைத்துவங்கள் உருவாகும். அவற்றை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தல் என்பது மிக இன்றியமையாத ஒன்று. தற்சமயம் எங்களுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் பரப்பிலே ஒரு தலைமைத்துவத்தினுடைய இடைவெளி இருக்கிறது, ஒரு வெற்றிடம் இருக்கிறது என்பது உண்மைதான். அவற்றை நிரப்புவதற்கு ஒரு சிறு போட்டிகள் அங்கே இருந்தாலும் கூட அவற்றை பூரணமாக அதை உருவாக்குகின்ற அந்த யுக்தியுடைய சக்தியுடைய அந்த வியூகங்களை உடைய ஒரு தலைமைத்துவம் இன்னும் பூரணமாக கிட்டவில்லை என்றும் சொல்ல முடியும். ஆனாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த தலைமைத்துவத்துக்கு மத்தியிலே ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு அதன் வழி செல்வதிலே ஒரு குமுகத்தினுடைய ஒட்டுமொத்தமாக இருப்பவருடைய கட்டாயமான தேவையாக இருக்கிறது. ஆகவே அவற்றை புரிதலோடு ஏற்றுக்கொண்டு எந்த நாட்டில், எந்த தேசத்தில், எப்பொழுது, எந்த சந்தர்ப்பத்தில் அந்த தலைமைத்துவம் தோன்றுகிறதோ அதை இன்னொரு தலைமைத்துவத்தோடு ஒப்பிடாத வகையிலே அந்த தலைமைத்துவத்துக்கு மதிப்பளித்து செயற்பட வேண்டும். தற்சமயம் தேசத்தில் இருக்கக்கூடிய அன்றகுமார திசாநாயக்க என்பவர் இக்காலத்திற்கு கட்டாயமாக தேவைப்படுகின்ற ஒரு தலைவராக அந்த தேசத்திலே இருக்கிறார். அவருடைய வழியிலே செல்லக்கூடிய அந்த மக்களும் எண்ணங்களும் நோக்கங்களும் அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அபிலாஷங்களை வென்று கொள்ளக்கூடிய வகையிலே இந்த தலைமைத்துவத்தை வழிநடத்த வேண்டும். இந்நேரத்திலே சமூக கட்டமைப்பாக இருக்கக்கூடிய மொழி சார்ந்தவர்களோ மதம் சார்ந்தவர்களோ தங்களுடைய தலைமைத்துவத்தை உருவாக்கி கொண்டு அச்சூழ்நிலைகளை இன்னொரு இருக்கக்கூடிய கடந்த காலத்தினுடைய தலைமைத்துவத்தோடு ஒப்பிடாத வகையிலே அந்த தலைமைத்துவத்துக்கு மதிப்பளித்துக் கொண்டு வாழ்விலை செம்மைப்படுத்த வேண்டும் என்றும் இந்நிலை சிந்தனையாக முன்மொழிகிறேன். ராராபேஸ்வர். நன்றி.